அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெடுஞ்சாலையில் பாலம் சேதமடைந்திருக்கிறது. திருச்சியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது குறித்த ஆய்வை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் பாலம் சேதமடைந்திருக்கிறது. இந்த சேதம் குறித்து அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், பாலம் எந்த அளவுக்கு சேதமடைஞ்சிருக்கு, எப்போது சீர் செய்யப்படும்? மணிமாறன், அதாவது இன்று காலை சற்று நேரத்துக்கு முன்னதாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில், அதாவது திருச்சியில இந்த பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் உள்ள புதிதாக கட்டப்பட்ட அந்த தேசிய நெடுஞ்சாலை உள்ள பாலத்தின் அணுகுசாலை பகுதியில், அதாவது பாலத்திற்கு கீழே இந்த சரிவு என்பது சிறிதாக ஏற்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தாங்க. தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இப்ப தற்பொழுது தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணைய அதிகாரிகள் நேரில் அவங்க ஆய்வு நடத்தி வராங்க. மிக முக்கியமாக அந்த பகுதியில், அதாவது இது மொத்தம் 4 வழி சாலையில இந்த 2 வழி சாலை என்பது, இந்த பாலத்தில் உள்ள 2 வழி சாலை என்பது தற்போது மூடப்பட்டுள்ளது. எந்த வாகனமும் செல்வதற்கு அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்திருக்காங்க. ஏனென்றால் இது மிக முக்கியமான சாலை. திருச்சியை பொறுத்தளவு சென்னையிலிருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் இதுதான் இரண்டாவது உள்ளே நுழைவாயில் என்பதே சொல்லலாம். ஏனென்றால் இந்த பாலத்தின் கீழே அவர்கள் அணுகு சாலையில் இறங்கிதான் நகர்ப்புற பகுதிக்கு வர முடியும். தற்பொழுது அந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மிக முக்கியமான இந்த பாலத்துல தற்பொழுது விரிசல் ஏற்பட்டுள்ளதால் அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வராங்க. இந்த அதாவது இந்த 4 வழிச்சாலை போடப்பட்ட பொழுது இந்த பாலமானது கட்டப்பட்டது. மிக அருகாமையிலேயே பொன்மலை ரயில் நிலையம் இருக்கிறது. அந்த பொன்மலை ரயில் நிலையத்திற்கு அந்த தண்டவாளத்துக்கு அருகையில் தான் இந்த பாலம் என்பது உள்ளது. தற்பொழுது அதிகாரிகளுடைய ஆய்வு என்பது துவங்கி இருக்கு. மணிமாறன், சேதத்துக்கு என்ன காரணம் சார்லஸ்? மணிமாறன், அதாவது அதிகாரிகள் இப்ப தற்பொழுது அந்த பாலத்தின் கீழ்ப்புறம் ஒரு பகுதியில சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? கனரக வாகனங்கள் அதிக அளவில் சென்றதா, இல்ல எதற்காக இந்த சரிவு எதனால் ஏற்பட்டது என்பது உள்ளிட்டவைகளை இப்ப ஆய்வு செய்து வராங்க. மிக முக்கியமாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையை கடந்து செல்ல வேண்டும். தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் சென்னைக்கு செல்வதாக இருக்கட்டும், சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த பாலத்தை கடந்துதான் ஆக வேண்டும். அதாவது உள்ளே போகும் பொழுது மாற்று பாலம் என்பது அது அருகாமையிலே இருக்கிறது. திருச்சியில் இருந்து வெளியே சென்னைக்கு செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த பாலத்தை கடந்து செல்ல வேண்டும். இந்த நிலையில் இப்ப தற்பொழுது இந்த பாலத்தில் கீழ்ப்புற பகுதியில் சரிவு ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக போக்குவரத்து என்பது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. வாகன நெரிசலுக்காக அங்க போக்குவரத்துறை காவலர்கள் சீர் செய்து வராங்க. போக்குவரத்து நெரிசலையும் உடனடியாக இதனை சரி செய்வதா, இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அதிகாரிகள் ஆய்வுக்கு பிறகு தெரியும். மணிவாரன், எப்படிப்பட்ட கனரக வாகனங்கள் சென்றாலும் கூட தாங்கும் அளவுக்கு தான் பாலம் கட்டப்பட வேண்டும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் அதுல பிழை நடந்திருக்கு. பார்க்கலாம் அதிகாரிகள் ஆய்வு செய்து என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி சார்லஸ்.